ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமத்தை பாடி உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார் இயேசு. அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாதே. கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார் இயேசு. அன்பை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அருசியாத்த எதை பத்தி மெசேஜ் எடுக்க போறேன்றத நீங்க அறிந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, நேற்றைய தினத்துல யார் இந்த இயேசு அப்படின்றத நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி அதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நேற்று நம்ம பார்த்ததுல யார் இந்த இயேசு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. யார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர். அவருக்கே துவக்கமும் அவருக்கே முடிவும் தெரியும். வேற யாருக்கும் துவக்கம் முடிவும் தெரியாதுன்னு சொல்லி நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்றைய தினத்துல இயேசுனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு அன்பான தெய்வம்ன்றதுதான் இன்னைக்கு நான் அந்த அன்பை பத்தி தான் எடுத்து சொல்ல நான் இங்க நிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவாராக அவங்க மத்தியில. அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவர் அன்பான தெய்வம். இன்னைக்கு நிறைய பேரு அன்பே கடவுள், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்லாம் எழுதி இது பண்ணியிருக்காங்க. அந்த அன்புக்கு உண்மையாலுமே ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். வேற யாரையுமே எடுத்து சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க யாரையுமே எடுத்து சொல்ல முடியாததுக்கான நிறைய காரணங்கள் ஏன்ட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்வேன். இல்ல நீங்க இவங்கள சொல்லலாமே, அவங்கள சொல்லலாமே, இந்த தெய்வத்தை சொல்லலாமே, அந்த தெய்வத்தை சொல்லலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாதுங்க. அன்புக்கு ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நான் ஆணித்தனமா உறுதியா சொல்வேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் எல்லாரும் வாழ்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தா, அவர் மரிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர். யாருக்காக மரிக்க வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நான் ஏன் இதை இன்னொரு வாட்டி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் கடவுள்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அவதரித்தார்கள். சில அவதாரங்கள்லாம் எடுத்தாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சூரசம்காரம்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டவனை அழிக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய இப்ப கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சில சூரசம்காரம்லாம் நடந்துச்சு நம்மளுடைய தமிழகத்துல. அதை மிக சிறப்பா அந்த விழாவை கொண்டாடி முடிச்சாங்க நம்ம இந்து சகோதரர்கள். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கெட்டவனை அழிக்கிறதுக்கோசரம் தான் நம்மளுடைய தமிழ் கடவுள்கள் இத்தனை அவதாரங்கள் எடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு அவதாரம் எடுத்தார். அது எதற்காக எடுத்தார் தெரியுமா? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவியையும் நேசிக்க, பாவியின் இடத்துலயும் அன்பு செலுத்ததாங்க இந்த அவதாரம் எடுத்தார். அப்ப அன்புக்கு ஒரே ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வணங்குற, நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புகிற
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அன்புக்கு எடுத்துக்காட்டு. வேற யாரையுமே நீங்க சொல்லவே முடியாது. அன்பே கடவுள், அன்பே சிவம். நீங்க யாரையுமே எடுத்து சொல்றதுக்கான இது இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இயேசுவை சொல்றதுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சிலுவையில அறையிற நேரம் அவர் நடுவுல இருப்பார். இந்த சைடும் இந்த சைடும் பாத்தீங்கன்னா கள்ளர்களை தான் அவங்க 2 பேரும் கொண்டு வந்து இங்க அடிக்கப்பட்டிருக்கு. அவர் எப்பேற்பட்ட தெய்வம், நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் அவரு. அப்பேற்பட்ட தெய்வத்தை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த கள்ளர்கள் நடுவுல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன், அதுக்கு என்ன அடையாளம் நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த ஒரே ஒரு அடையாளம், அவனையும் தன்னோடு கூட்டிக்கிட்டு போகணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த இடத்துல அவர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியுங்க. பாவியையும் சிநேகிக்கவே கடவுள் வந்தார். ஹல்லேலூயா. அவரே மெய்யான கடவுள். அவருதான் அன்புக்கு உண்மையான எடுத்துக்காட்டு. நான் சொல்றேன் பாருங்க, இந்த பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல எழுதி இருக்கு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. நீங்க தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு இருந்தா பார்க்க முடியுங்க. அன்பு இருந்துச்சுன்னா நீங்க தெய்வத்தை பார்க்க முடியும். நான் சொல்றத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அன்புன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம தவறான ஒரு அன்புல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த அன்பு இல்லைங்க, உண்மையான தெய்வத்தின் அன்பு. ஹல்லேலூயா. பாவியும் சிநேகிக்கிற அன்பு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பாவியா இருக்கிறாங்களே, அவங்க ஏழையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம அவங்க இடத்துல அன்பு செலுத்துறோம்னு சொல்லிட்டு தெரியலங்க. அவங்களிடத்துல அன்பு செலுத்தினா நம் தெய்வத்தையே நம்ம பார்க்க முடியும். அதுதான் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. நம்ம இன்னைக்கு தப்பான அன்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லார் மனுஷனும் எல்லாமே உண்மையான அன்புல இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரு பாட்டு பாடின பாத்தீங்களா, கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்பு கூட நான் பிரிந்துடுங்க, நேசரின் அன்பு உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியவே பிரியாது. தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு, நண்பரின் அன்பு, தோழியின் அன்பு, உங்க ஃப்ரெண்டு எல்லா அன்பு ஒரு நாள் உங்களை விட்டு போயிருங்க. அதுக்கான அன்புக்கு தகுதியானவங்க கண்டிப்பா சொல்றேன், மனுஷங்க கிடையவே கிடையாது. மனுஷங்களை படைச்சதுக்கு தேவன் விசனப்பட்டார்னு சொல்லிதான் எழுதியிருக்கு. ஏன்னா அவ்வளவு பொல்லாத இருதயம் உள்ளவர்களாம் மனுஷங்க. நம்மளுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா தேவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், தேவனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். தேவனுக்கு முன்பாக நம்ம பாவம் செய்து அவர் நம்ம மறந்து போகிற நேரத்தெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு பாருங்க. இன்னைக்கு அப்படிதாங்க. தகப்பனின் அன்பு, தாய் அன்பு, கணவனின் அன்பு, பிள்ளையின் அன்பு, அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகக்கூடியது. இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கு, அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளீஸ் ஒரே ஒரு வாட்டிதான் இந்த வாலிபம். நாட்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் போயிடுச்சுன்னா, அழகெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த வாலிபத்தை பார்த்து யாரும் வரமாட்டாங்க. தவறான பாதைய பின்பற்றிடாதீங்க. தவறான நபரை தேர்ந்தெடுத்துடாதீங்க. லைஃப் ஒரே ஒரு முறைதான். உண்மையான அன்பை நோக்கி ஓடுங்க, உண்மையான தெய்வத்தை நோக்கி ஓடுங்க. அவரிடத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவரிடத்துல உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இது நான் படிச்சேன்ல, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி எழுதியிருக்கு. யார் இடத்துல அன்பு செலுத்தணும்னு இன்னைக்கு நம்ம தப்பா நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி அப்படியே அவங்களிடத்துல அந்த அன்பெல்லாம் இல்ல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். எங்க அன்பு வைக்கணும்? உன்னுடைய அன்பு யார் இடத்துல இருக்கணும்? தேவன் இடத்துல இருக்கணுங்க. நீங்க மனுஷனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த அன்புலாம் பொய்யான அன்பு. ஒரு நாள் உங்களுடைய அன்பை கூட பொய்யான அன்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மனுஷங்க. நீங்க உண்மையா அன்பு வச்சிருக்கலாம், ஆனா அவங்க சொல்லிட்டு அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய அன்பைய கூட பொய்யான அன்புன்னு சொல்லிட்டு போற உலகத்தின் மத்தியில நம்ம இருக்கிறோம். அதனால இந்த மனுஷனிடத்துல அன்பு செலுத்தாதீங்க, உண்மையான தெய்வத்தின் இடத்துல அன்பு செலுத்துங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி எழுதி இருக்குது. உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் தெய்வத்தை நீங்க உணர முடியும். இந்த அன்பு யார் இடத்துல செலுத்தணும்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யார் இடத்துலங்க? தயவு செஞ்சு மனுஷன் இடத்துல இல்ல. மனுஷன் இடத்துல எல்லாருக்கும் அக்கறை இருக்கணும், ஒரு கரிசனையோடு ஒரு மனிதாபத்தோடு நம்ம பார்க்கணும். ஆனா அன்புன்றது
வேறங்க, அது வேற லெவல். பாவியும் சிநேகிக்கிற ஒரு அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம அப்பா கிட்ட மட்டும்தான். அவரை நீங்க உண்மையா நேசிங்க, அவரிடத்துல அன்பு செலுத்துங்க, அவரே மெய்யான தெய்வமா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏசுப்பா, நீங்க பாவி, நீங்க தப்பு பண்ணவீங்க, நீங்க இவ்வளவு நாள் நான் தவறான காரியத்துல இருந்தேன், என்னெல்லாம் மன்னிக்க ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. இதுல எழுதியிருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதை இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. என்னிடத்துல, அதாவது கர்த்தரிடத்துல வருகிறவனை தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. நீ பாவி, நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவன், நீ இவ்வளவு நாளா இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தவன், அதனால நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை தள்ளுகிற தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அன்பான தெய்வம். அது மட்டும் இல்லாம பாவியையும் சிநேகிக்கிற ஒரு அன்பு தான் தேவனிடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தி எப்படியாச்சும் நீங்க அவருடைய அன்பை ருசி பாருங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை தான் சிநேகிக்க விரும்புகிறார். மனுஷனை நம்பாதீங்க. இதுல எழுதி இருக்கு, ஏசாயாவுல எழுதி இருக்கு, ஏசாயா 2:22 நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவத விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. எந்த மனுஷனை நம்ப கூடாதுன்னா, இந்த மூக்குல காத்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த மனுஷனை நம்ப கூடாதுன்னு சொல்லி ஏதோ இந்த பைபிள்ல தான் எழுதி இருக்குது. எதுல எழுதிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்துல எழுதி இருக்கு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்படி அவனை நம்பி உறுதியா நிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அவன் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போறவனா இருக்கலாம், அவ ஒரு நாள் உங்களை பிரிந்து போறவளா இருக்கலாம், அந்த பிள்ளை ஒரு நாள் உங்களை தூக்கி போட்டுட்டு அடுத்து உறவை தேடிட்டு போற பிள்ளையா இருக்கலாம். சோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரையும் மனுஷனை டிபெண்ட் பண்ணி நம்பி வாழாதீங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் ரொம்ப நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. மனுஷனை நம்பினீங்கன்னா அவனுடைய இருதயம் இவ்வளவுதான், ஒரு கைப்பிடி அளவுதான் அவனுடைய இருதயம். அவன் கைப்பிடி அளவுதான் அவன் இருதயம் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவன் அன்பு செலுத்த முடியும், அந்த அளவுக்கு தான் அவனால அன்பு செலுத்த முடியும். ஆனா வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி அவருடைய பாதப்படியா. அவரை மட்டும் நீங்க நம்புனீங்கன்னா, அவரிடத்துல உங்க அன்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் கை எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப அவருடைய இருதயம் எவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு உங்களை நேசிக்கிற தெய்வமா இருப்பார், அவ்வளவு உங்க மேல அன்பு செலுத்துகிற தெய்வமா இருப்பார். சோ இந்த காலத்துல இப்படி எல்லா மனுஷனும் ஏமாத்துறவங்க நிறைய இந்த பூமியில அதிகமா இருக்கிறாங்கல்ல, உங்களை விட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை தூக்கி போட்டுட்டு போற நிறைய உறவுகள் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கள நம்பாதீங்க, அவங்களுடைய அன்பை நம்பாதீங்க. அவங்களுடைய அன்பு உங்களை விட்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லி உடஞ்சு ஒரு நாள் உட்காந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவருடைய இருதயம் எவ்வளவு பெருசு, அவருடைய கை எவ்வளவு பெருசு, அந்த அளவு உங்களை நேசிக்கிறாருங்க. நீங்க தான் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க, உங்களுடைய அன்பு வேணும்னு சொல்லி
அவர் அப்படியே ஏக்கத்தோடு என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டாளா, என்னை ஒரு விஷயம் இயேசுப்பா என்னை நேசிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாளா, என்னை எப்படியாச்சும் பாத்துட மாட்டாளா, தடவியாச்சு யாராவது சொல்லியாச்சு என் அன்பு ஒரு விஷயம் ருசி பாத்திர மாட்டாளா, நான் அவளுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கேன், என் அன்பு மொத்தத்தையுமே அவளுக்காக மட்டுமே நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி. உங்க தகப்பனும் உங்க தாய்க்கும் 4 பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்களுடைய அன்பை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஏசுப்பா நீங்க மட்டும் ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர் அன்பு முழுசா உங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஹல்லேலூயா. அதுல பங்கு போட ஒருத்தரும் வரவே முடியாதுங்க. உங்களுக்கு மட்டுமே அவர் முழு அன்பையும் கொடுப்பார். அவர் முழு பெரிய நல்ல தெய்வமா இருக்கிறார். அவருடைய அன்பு ருசியா நீங்க ருசி பாருங்க. அது ரொம்ப டேஸ்டானதுங்க. அதை நீங்க ஒரு ருசியா ருசி பார்த்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க அவரை விட்டுட்டு போவே மாட்டீங்க. நிறைய பேர் இன்னைக்கு இயேசுப்பாவை விட்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு நாள் கிறிஸ்டியன்ல இருந்தேன், நான் மாறிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உண்மையான அன்பை ருசி பார்க்க அவங்களுக்கு தெரியலங்க. இன்னைக்கு நீங்க ருசி பாருங்க. தயவு செஞ்சு இந்த உலக பொருட்களை வச்சுக்கிட்டு இந்த எனக்கு இந்த கடனை தேவைகளை சந்திக்கல, என் கடன் பிரச்சனை மாறல, அதெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையா நேசுற உண்மையா நேசிங்க, உண்மையா நேசிங்க. உண்மையா நேசிச்சீங்கன்னா அவரு பெருசா செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதாங்க சிலுவையில கையை இப்படி விரிச்சு அடிச்சிருக்கிறாங்க. யானை கேட்டீங்கன்னா இப்படி யானை கேட்டீங்கன்னா என் அன்பு இவ்வளவு பெருசு. எப்படி காட்டுறாருங்க? என் அன்பு இவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு, உனக்காக தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நீங்க வந்து கட்டி பிடிப்பீங்களான்னு சொல்லி அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அது எப்படியாச்சும் நீங்க ருசி பார்த்துருங்க. அவருடைய அன்பை வேணான்னு சொல்லி விட்டு விலகிறாதீங்க. ஒரே ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவருடைய அன்பு மகா பெருசுங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்குதுன்னா மகா பெரிய பாக்கியம். வார்த்தையை கேட்குறீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியவதி, பாக்கியமா கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. பாக்கியவான்களா பாக்கியவதியா மாறுங்க. நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் டாடி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. எஸ் லார்ட், இன்னைக்கு கூட உங்களுடைய அன்பை பத்தி ஆண்டவரே வெளிப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற டாடி. என் தகப்பனே, இந்த பூமியில ஆண்டவரே எல்லாம் வேஸ்ட்டுப்பா, உங்க அன்புதான் பெஸ்ட்டுப்பா, உங்க அன்புதான் பெஸ்ட் டாடி, பெஸ்ட்டுப்பா. அப்பா உதவி செய்யுங்க. இந்த அன்பை ருசிக்க ஆண்டவரே ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி செபிக்கிற டாடி. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான விதத்துல நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.